எனக்கு உங்களுடைய ஸ்டோரி என்னன்னு இன்னும் தெரியல, ஆனால் உங்கள் ஸ்டோரி என்னவா மாற முடியுன்றதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். எங்கேருந்து வந்தீங்கன்றது உங்கள் பொறுப்பு இல்லை, எங்கே போகிறீங்கன்றது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் இன்னைக்கு தீர்மானம் எடுத்தீங்கன்னா என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் எல்லா வித தடைகளை விட பெருசு, என் பேக்ரவுண்டை விட பெருசு, என் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை விட பெருசு, எங்கள் அப்பா அம்மாவுடைய ஜாதி குலத்தை விட பெருசு அப்படின்ற ஒரு தைரியமோ ஒரு தெளிவோ ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா, கம் ஆன் பிலீவர்ஸ், உலகத்தை கலக்குவோம், நம்ம எழுந்திருப்போம், கண்டுபிடிப்புகளை கர்த்தர் தருவார், பிசினஸ்ங்களை ஆரம்பிப்போம். கலாத்தியர் 3 அதிகாரம் 13-14 நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான வசனங்களா இருக்குது இந்த சீரீஸ்ல. படிச்சிடலாமா இந்த 2 வசனத்தை? இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி the blessing of the Lord, இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி பாருங்க. கலாத்தியர் 3:13-14, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். ஓகே, சத்தமா சொல்லுங்க, தரித்திரத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். அது மட்டும் இல்லை, அடுத்ததா என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. 14ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்ப சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டது மட்டும் உண்மை இல்லை, அதிலிருந்து கொண்டு வந்துட்டு இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார் நம்ம மேலே, ஆசீர்வாதம். அதுவும் சும்மா இல்லை பாருங்க, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவரை பார்த்து தெரிஞ்சுங்க எப்படி நல்லா இருக்க முடியுன்ற மாதிரி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை தேடி நாடி ஓடுறவங்க நம்ம இல்லை. அப்படின்னா ஐயோ ஆசீர்வாதம் எப்போ கிடைக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்காலத்தை நினச்சின்னு வாழ்கிறவங்க இல்லை. நிகழ்காலத்தில் இப்போவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உடையவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். யார் நிமித்தம்? ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம். ஆசீர்வாதம்னா என்னது? ஒரு சில வாரங்களாக நம்ம கற்றுக்கிட்டு வரோம். முதல் டெஃபினிஷன் பாருங்க, ஆசீர்வாதத்துடைய முதலாவது விளக்கம் நம்ம மறந்துடக்கூடாது. ஆசீர்வாதம்ன்றது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வல்லமை. இந்த வல்லமை நம்மளை வாழ வைக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மளை வாழ வைக்கிற ஒரு வல்லமை. What is the blessing? The blessing is an endowment of power that will result in prosperity and success. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் வெற்றியும் கர்த்தருடைய சகல விதமான செழிப்பும் வெளிப்படணும்னு எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? அதுக்கான ஒரு வல்லமை தான் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம்ன்றது ஒரு வல்லமை. ஆமென். அது ஒரு வல்லமை. எல்லாம் சொல்லுங்க, என்ன வாழ வைக்கிற தேவ வல்லமை தான் கர்த்தரின் ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம்னா என்னது? நான் ஃபாதர்கிட்ட போனேன், பிரதர்கிட்ட போனேன், அவர் என் நெத்தியில் சிலுவை போட்டு அனுப்பி விட்டாரு, ஆசீர்வாதம். அவர் என்னை பார்த்து ஊதுனாரு. இப்போ நல்லா கவனிங்க, அதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் ஆசீர்வாதம்ன்றது ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு செயலுக்கு லிமிட் பண்ணிட வேண்டாம். அது ஒரு தெய்வ சக்தின்னு நம்ம மறந்துடக்கூடாது. ஆமென். போன வாரமும் முந்தின வாரமும் இன்னொரு விளக்கத்தை பார்த்தோம் ஆசீர்வாதத்துக்கு. ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தைக்கே நல்ல வார்த்தைன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா? பெனடிக்ஷன், யூலஜி, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு விளக்கமே அது நல்ல வார்த்தைன்றது தான். அதனால தான் நம்ம கற்றுக்கிட்டோம் ஆசீர்வாதம்ன்றது ஒரு நல் வார்த்தை. அந்த நல் வார்த்தைக்குள்ள திட்டங்களும் யோசனைகளும் கண்டுபிடிப்புகளும் ஒளிஞ்சிருக்குது. இந்த திட்டங்களும் யோசனைகளும் கண்டுபிடிப்புகளும் நம்மளை வெற்றியை நோக்கி செழிப்பை நோக்கி வழி நடத்தும். இங்கிலீஷில் இந்த டெஃபினிஷன் நம்ம படிச்சிடலாமா? படிங்க பார்க்கலாம். The blessing is the good word of the Lord that contains, what does it contain? Ideas, plans and inventions which lead you to success and prosperity. தமிழில் படிக்கிற கவனிக்க, ஆசீர்வாதம் என்பது தேவனின் நல்வார்த்தையாகும். அது தேவனின் நல்வாழ்த்துக்கள், யோசனைகள், திட்டங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை கொண்டுள்ளது. அது உங்களை வெற்றிக்கும் செழிப்புக்கும் நேராய் வழி நடத்துகிறது. ஆசீர்வாதம்ன்றது கர்த்தருடைய நல்வார்த்தை. அதில் இருக்கிற ஐடியாஸும் பிளான்ஸும் நம்மளை வாழ வைக்கும். இந்த ஆசீர்வாதத்துடைய அறிவை மட்டும் இல்லை, இந்த ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் இத்தனை வாரம் கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குதுன்னு சொல்லி ஒரு போதனை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது. இந்த கலாத்தியர் 3:13-14 பாருங்க, ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதத்துடைய வெளிப்பாடு அப்போஸ்தலர் பவுலுக்கு இருக்குது பாருங்க. இப்போ மேத்யூ, மார்க், லூக், ஜான் அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? காஸ்பிள்ஸ்ன்னு கூப்பிடுறோம். அப்போஸ்தலர் பவுல் எழுதி இருக்கிறார் இல்லையா, இதெல்லாத்தையும் நம்ம நிருபங்கள்னு சொல்கிறோம். ஏன்னா லெட்டர்ஸ், அது எல்லாமே லெட்டர்ஸ்,
குறிப்பிட்ட சபைமாருக்கு நபருக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். அதெல்லாம் நிருபங்கள், எபிசல்ஸ்னு சொல்கிறோம். எபிசல்ஸ்னால் லெட்டர்ஸ். சண்டே ஸ்கூல் பையன் சொல்லியிருக்கிறான், எபிசல்ஸ்னா என்ன? அப்போஸ்தலர்ஸ் உடைய மனைவிகள் அப்படின்னு எழுதிக்கிறார். சரி, அப்படி நினச்சிடாதீங்க. எபிசல்ஸ் வந்து லெட்டர்ஸ். ஓகே, காஸ்பிளுக்கும் எபிசல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? காஸ்பிளில் இயேசு கிறிஸ்து பிறந்தது, அவர் செய்த அற்புதங்கள், அவர் மரித்தது, உயிர்த்தெழுந்தது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது, கண்ணால் பார்க்கப்பட்ட காணப்பட்ட விஷயங்களுடைய விவரம். The Gospels show what the disciples saw with their eyes. அவங்க விட்னஸ் பண்ணதை அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் எபிசல்ஸ் உடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், வானத்துக்கு ஏறி போனார், பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் காமிக்கிறது தான் இந்த எபிசல்ஸ். அப்படின்னா இதெல்லாம் ஏன் செஞ்சார் அப்படின்றத நம்ம எபிசோடில் பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அதை எபிசோடில் பார்க்குறோம். அப்போது கண்ணுக்கு தெரியறத மட்டும் பார்த்து ஒரு வரலாறை கற்றுக்கணுன்னா காஸ்பிளை படிக்கிறோம். ஆனால் இப்போ ஏசு நமக்கு செஞ்சு முடிச்ச கண்ணுக்கு தெரியாத அந்த ஆசீர்வாதங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எபிசோட்ஸ்க்கு வரோம். அங்கே வெளிப்பாடுகள் நிரம்பி இருக்குது. இப்போ கலாத்தியர் 3:13 பாருங்கள், பவுல் வித்தியாசமாக பார்க்குறாரு. அன்னைக்கு கொல்கதா சிலுவையில் கொல்கதா மலை மேலே 3 சிலுவைகளை பார்த்தாங்க. ஆனால் பவுல் அதை வேற மாதிரி பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. இது வெளிப்பாடு. எல்லாரும் கொல்கதா மலையை பார்த்து 3 சிலுவை இருக்குது, நடுவில் ஜீசஸ். ஆனால் பவுல் வேற மாதிரி பார்க்குறாரு. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்களை பார்த்து சொல்கிறாரு, இது வேற ஒரு விஷயம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அப்போ எல்லாரும் யாரோ ஒருத்தர் சிலுவையில் நிர்வாணமாக தொங்குறாருன்னு பார்க்கறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பவுல் வேற மாதிரி பார்த்தார். இல்லை, இது சாபத்தை சுமக்கிற ஒரு செயல் அப்படின்னு பார்த்தார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் சுமந்துட்டாருன்றாரு. அப்புறம் அதே சிலுவையை பார்த்து நம்ம பார்க்காததை அவர் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இந்த சிலுவையினால வருது அப்படின்னு சொல்றாரு. இதனால தான் நமக்கு நிருபங்கள் தேவை. அப்போ சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு, ஆனால் நிருபங்கள் அவர் செய்து முடிச்ச ஆவிக்குரிய சத்தியங்கள், அதோடைய வெளிப்பாட்டுகள் நிறைஞ்ச ஒரு பகுதி தான் எபிசல்ஸ். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சிச்சு? அங்கே தான் நம்ம மெடிடேட் பண்ணிட்டு வரோம். அவர் என்னென்ன செஞ்சு முடிச்சார் அப்படின்றதோட விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகே, இப்போ சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார்னு பார்க்குறோம் இல்லையா? என்னென்ன சாபத்திலேருந்து மீட்டு கொண்டார்? பாவத்தின் சாபத்திலேருந்தே மீட்டு கொண்டார். இப்போ மரத்தில் தூக்கப்பட்ட எவனும்னு உடனே நம்மளுக்கு ஒரு மரம் ஞாபகம் வரணும். எல்லா பாவமும் சாபமும் வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு ஒரு மரம். ஆண்டவர் ஆதாம் ஏவாள்கிட்ட அதுலேருந்து மட்டும் சாப்பிடாதீங்கப்பான்னாங்க. கரெக்டாக அதை சுற்றி தான் விளாண்டுக்கிறாங்க இவங்க. அங்கே தான் பாம்புன்ற சேல்ஸ்மேன் வந்து இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு மனுஷனே வீழ்ச்சிக்குள்ளே போகிற மாதிரி, உலகமே வீழ்ச்சிக்குள்ளே போகிற மாதிரி பண்ணி விட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சு? ஆதாம் ஏவாள் அந்த மரத்துலேருந்து சாப்பிட்டது நிமித்தம் பாவத்தின் சாபம் வந்துச்சு இல்லையா? வாங்க ஆதியாகமம் 3:16. அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்த்தர் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். இதை இந்த செய்தி முழுவதும் நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். நானும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்க போகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், சகல சாபத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். ஐ எம் ரிடீம்ட். ஓகே, ரிமெம்பர் தட், ஐ எம் ரிடீம்ட். இப்போ அந்த எண்ணத்தை வச்சு தான் இதெல்லாம் படிக்கணும். எல்லாம் பயந்துரும் இதை பார்த்து நம்ம. சரியா? வாங்க ஆதியாகமம் 3:16 பாருங்கள். என்னென்ன சாபம் கட்டவிழ்க்கப்பட்டது மனுஷனுடைய பாவத்தினாலன்னு சொல்லி, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். அப்போ கர்ப்ப வேதனையோட பிள்ளை பெறுறது, பிரசவ வேதனையோட பிள்ளை பெறுறது ஒரு பாவத்தின் சாபம். பிரதர், எல்லாருக்கும் அப்படி தான் பிரதர் ஆகுது. இல்லை, ராங். நல்லா கவனிங்க. இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க, அதிலிருந்து மீட்கப்பட்டவங்களாக அதை ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க. என்ன ஜெயிச்சாங்க பிரதர்? பிரசவ வலியே இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. இது பாவத்தின் சாபம் தானே? இதை இயேசு சுமந்தார், உண்மைதானே? அப்போ பிரசவ வலி இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சாத்தியம். இது சாத்தியம். நீங்கள் நம்பினாதான் அது உங்களுக்கு நடக்கும். அது எஸ், இது பாசிபிள் நீங்கள் சொல்லணும். சிலுவையின் வேதனைகளில் பிரசவ வலியையும் இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டார். பார், இன்னைக்கு நம்ம சபையில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு சில பேர் இங்கே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ப்ரெக்னென்ட் ஆக போகிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு பெண்மணியை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாட்டுமே தான் சொல்லுங்கிறாரு. எல்லா தகப்பன்மார்கள், சகோதரர்கள் அத்தனை பேர்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஏசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி சகல சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதனால பிரசவ வலியோட தான் பிள்ளையை பெற்றெடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. பிரசவ வலி இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்கிறது சாத்தியம். ஆமென். இன்னொரு டைம் சொல்றேன், பிரசவ வலி இல்லாமல் பிள்ளையை பெற்றுக்கொள்வது சாத்தியம். கர்த்தர் சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆமென். யூ ஹேவ் டு பிலீவ் ஃபார் இட். பிலீவ் பண்ணுங்க.
அது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்றாருன்னு, பாவத்தினால் வந்த சாபம் பாருங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். பாரு, இது பாவத்தின் சாபம். எல்லா இடத்துலையும் இப்படி தானே நடக்குது. என்னது அது? மனைவி ஏதோ கணவருடைய அடிமை மாதிரி, எப்போ தான் அவர் என்ன நேசிப்பாரோ, எப்போ தான் அவர் என்ன கண்டுக்குவாரோ, என்கிட்ட அவர் நல்லா பேசினா போதும், ஒரு வார்த்தை அன்பாக கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி கணவருடைய அன்புக்கு ஏங்கி அவருக்கு அடிமையாக போகிறத கர்த்தர் வெறுக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, கணவரை நேசிக்கணும், திருமண உடன்படிக்கையை கனப்படுத்தணும், அதெல்லாம் உண்மை, அது வேதத்தின் அடிப்படையானது தான். ஆனால் கணவருடைய அன்புக்காக ஏங்கி ஏங்கி அடிமையாக வாழணும் அப்படின்றது கர்த்தருடைய திட்டம் இல்லை. திருமணம்ன்றது ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறார். அது மட்டும் இல்லை, என் கணவர் எப்போ தானே நேசிப்பாரோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அடங்கி போய் அடிமையாக போயிட்டு, புரியுதுல, ஃபுல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவர் அப்படின்னு ஞானமானதை செய்ய மாட்டாங்க. இந்த டைலாக் மட்டும் பேசின்னு இருப்பாங்க. எப்படி திருமணத்தை ஒழுங்கு பண்ணலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் கணவரை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் எப்படி சரிப்படுத்தலாம், என்ன ஞானம் இதுக்கு தேவைப்படுது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த டைலாகை பேச அடி வாங்கினே இருப்பாங்க. பார், கர்த்தர் சொல்றாரு அது சாபத்தின் அறிகுறின்னு சொல்றாரு. அப்புறம் பார், அவர் உன்னை ஆண்டு கொள்வார் அப்படின்றது அப்படின்னு அர்த்தம். கணவர்கள் கண்ட்ரோல் பண்றது மனைவியை, எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம, ஒரு மியூச்சுவல் தாழ்மை இல்லாம, மனைவியை நேசிக்காம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது. அதுவும் ஒரு சில பேர் சொல்லி கொடுக்குறது பாரு அவங்களுக்கு. என்னன்னு சொல்லிட்டு, ஒரு வார்த்தை கூட உன்னை எதிர்த்து பேசக்கூடாது. உங்களை எதிர்த்து பேசலைன்னா எப்படி உங்களுக்கு சகாயம் பண்ண முடியும்? எதிர்த்துனா கத்துறது, கூச்சல் போடுறது, சண்டை போடுறதுன்னு சொல்ல, நம்ம ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வரோம், அவங்களும் பேசணும், அவங்களும் அதுக்கு ஆப்போசிட் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஏன்? அதுக்காகத்தான் கர்த்தர் மனைவியை கொடுத்துருக்கிறாரு. அவங்க ஒரு சகாயர். அப்போ நம்ம பேசுறதுக்கெல்லாம் ஊங்கொட்டின்னு இருக்கிறதுக்கு மனைவி தேவையில்லை. நம்ம ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கும்போது அது ஒத்து வராத போது அவங்க பேசுகிறாங்க, இல்லை நான் நினைக்கிறது ஞானம் இல்லைன்னு சொல்லி எதுக்கும் யோசிச்சு பாருங்க, என்னுடைய அபிப்பிராயத்தை இப்படி வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ சில பேருக்கு அப்படி சொல்கிறேன், பார் உன்னை பார்த்து அவ தலை இப்படி நிமிந்துடக்கூடாது, உன் பேரை அவர் சொல்லிடக்கூடாது, எப்போ பார்த்தாலும் என்னங்க என்னங்க அப்படி மட்டும் நான் பேசணும் அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது. இது கர்த்தருடைய திட்டமே இல்லை. பார், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்றது ஒரு சாபத்தின் வாழ்க்கை. மனைவி கணவரை ஆண்டு கொள்ளணுன்றதுக்காக கர்த்தர் திருமணத்தை உண்டாக்கல. கணவன் மனைவி ஆண்டு கொள்ளணுன்றதுக்காக திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தல. திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தினது காரணம் என்ன தெரியுமா? கணவனும் மனைவியும் இணைந்து உலகத்தை ஆண்டு கொள்ளணுன்றதுக்காக. You don't dominate each other. You get together by the gift, by the grace and the wisdom of God, and you have dominion over the earth. இதுதான் கர்த்தருடைய திட்டம், இதுதான் கர்த்தருடைய விருப்பம். பெண்கள் அவங்க போகும்போதே சில பேர் சொல்லி அனுப்புவாங்க பாரு, கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது, அம்மனியே முந்தானிலே முடிச்சு வச்சுக்க, அம்மனியே அவன் அங்கங்கே திரும்பக்கூடாது, வார் அவன் உன் பேச்சை தான் கேட்டு நடக்கணும். இதெல்லாம் சாபத்தின் ஒரு அறிகுறின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. திருமண வாழ்க்கைன்றது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஒரு சில பேர் ஒத்துக்கிறதில்ல அப்படி சொன்னா. நம்ம குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கும், எப்பாவது ஒரு தடவை சண்டையோ ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வந்தால் அது எல்லா திருமணத்தில் இருக்கிறது தான். ஆனால் வாழ்க்கையே சண்டை சச்சரவாக இருந்துச்சுன்னா அங்கே சாபம் இருக்குது. ஆசீர்வாதத்தை கொண்டு அதை மேற்கொள்ளுங்கன்னு இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆமென். சில பேர் குடும்பம்னா அப்படி இருக்குதான செய்யும். இல்லை, குடும்பம்னா சந்தோஷமான இடம், குடும்பம்ன்றது சமாதானத்தின் இடம். கர்த்தர் அப்படி தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அப்படி தான் ஏற்படுத்தி இருக்கிறார். குடும்பம்ன்றது தேவனுடைய சந்தோஷத்தை காட்டுகிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். ஒருத்தர் ரொம்ப சலிப்பாக பேசினுருக்கிறார் அன்றைக்கி டீ கடையில் உட்காந்து, என்னடா குடும்பம் இப்படி, என்னடா அப்படி, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரே சலிப்பில் பேசிட்டு எழுந்திரிச்சு போயிட்டார். பக்கத்தில் ஒரு சொல்லியிருக்கிறார், என்னப்பா அப்படி பேசலாம், குடும்பம்னா 4 இருக்க தானே செய்யும், அதுக்கு அவருக்கு குடும்பமே 4 இருக்குது அப்படின்னுக்கிறார் அவர். அப்போ பிரச்சனை வருமா இல்லையா? 25 வருஷம் கல்யாணம் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. செலிப்ரேட் பண்ணும்போது யாரோ கேட்டுருக்காங்க, என்ன சிஸ்டர் என்ன ரகசியம், இவ்வளோ சந்தோஷமாக உங்களுக்கு சண்டையே வந்தது இல்லையா? அதுக்கு அந்த சகோதரி பட்டுன்னு சொல்லிட்டாங்க, 25 வருஷத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு சண்டை தான், ஒரே ஒரு சண்டை தானே. ஆச்சரியமா கணவரை பார்த்து, என்ன சார் அவங்க சொல்கிறது கரெக்டா, ஒரே ஒரு சண்டையாக்கும். ஆமாப்பா, அந்த ஒரு சண்டையே இன்னும் ஓடி முடியலன்றார் அவர். 25 வருஷமா. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதில் இருக்கிற சண்டை சச்சரவு நார்மலாக போயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய குடும்பம். சத்தமாக சந்தோஷமாகவே சொல்லுங்கள். உங்கள் கணவர் பக்கத்தில் இருந்தால் இன்னும் சத்தமாக சொல்லுங்கள், மனைவி பக்கத்தில் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக சத்தமாக சொல்லுங்கள். என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். சத்தமாக சொல்லுங்க, அது வெற்றிகரமான குடும்பம். சொல்லுங்க, சாபத்துக்கு உட்பட்டது இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால வாழ்கிற குடும்பம். இப்படி தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு, நம்ம குடும்பம் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. பாரு, அடுத்தது பாருங்க, இந்த பாவம் என்னென்ன சாபத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி 17ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, இவ்வளோ நேரம் ஆதாமு என்னை விட்டுட்டார், எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு நினச்சாரா என்னவா? இப்போ கர்த்தர் ஆதாம்கிட்ட வர்றார். நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே
பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாருங்க, இது அத்தனையும் அவனுடைய வேலைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சாபம். நீ கஷ்டப்பட்டு உழைச்சு, வேதனையோட கஷ்டப்பட்டு உழைச்சு தான் நீ சாப்பிடணும். பார், இந்த பிலாசபி உலகத்தில் இருக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கணும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம்? பார், உழைப்புன்றது நம்மளுக்கு தேவையானது, அது முக்கியமானது. உத்தியோகம்ன்றது நிச்சயமாக தேவை. வேலைன்றது நமக்கு தேவை. வேலைன்றது ஆசீர்வாதம். சாபத்துக்கு முன்னாடியே கர்த்தர் ஆதாமுக்கு வேலையை கொடுத்தார். ஆனால் அந்த வேலையில் வேதனையோட வேலை செய்யறது கர்த்தருடைய திட்டம் இல்லை. அந்த வேலையில் மன அழுத்தத்தோட வேலை செய்யறது, வேதனையோட பிழப்பு நடத்தணுன்றது கர்த்தருடைய திட்டம் இல்லை. அப்போ இது உலகத்து பிலாசபி பாருங்க. இது கஷ்டப்பட்டு உழைச்சா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றது உலகத்துடைய பிலாசபி. நம்ம கஷ்டப்பட்டு பிழைக்கிறது இல்லை, ஆசீர்வாதத்தினால பிழைக்கிறோம். வேலை செய்வோம், ஆனால் மன அழுத்தத்தோடு செய்ய மாட்டோம். இளைப்பாறுதலோடு செய்வோம், என்ஜாய் பண்ணி செய்வோம். அடுத்தவங்க செய்கிறத விட அதிகமாக செய்வோம். அடுத்தவங்க செய்யும் போது அவங்க பார்க்குற பலனை விட அதிகமான பலனை நம்ம பார்க்குவோம். எல்லாரும் சொல்லுங்க, வேதனையின் உழைப்பினால நான் வாழ மாட்டேன். கைவேர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வாதத்தினால நான் பிழைக்கிறேன். So I don't live by painful labor, I live by the blessing. பாருங்க, நீதிமொழிகள் 10:22 கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு போதுமான அளவுக்கு தரும் கூட கர்த்தர் சொல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். எல்லாம் சொல்லுங்க, வேதனை என்னுடையது இல்லை. அப்போ வேலை நம்மளுடையது, ஆனால் வேலையில் வேதனைன்றது ஒரு சாபம். இந்த வேதனைக்கான ஹீப்ரு வார்த்தை எட்செப். என்ன வார்த்தை அது? எட்செப். எட்செப்னா பெயின்ஃபுல் லேபர்னு அர்த்தம். ஸோ வேலை, உத்தியோகம்ன்றது ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அதை. ஆனால் அந்த உத்தியோகத்தில், அந்த வேலையில் மன அழுத்தம் நமக்கு சொந்தமானது இல்லை. ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் நம்மளுக்கு சொந்தமானது இல்லை. அதுலேருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதுலேருந்து கர்த்தர் நம்மளை விலக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா வேலை செய்யலாம், நல்லா உழைக்கலாம், ஆனால் வேலையில் மன அழுத்தமும் வேதனையும் அந்த கடுமை, அந்த கஷ்டம் அப்படின்றது கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சாபத்திலேருந்து நம்மை மீட்டு கொண்டாருன்னு சொல்லி? எத்தனை பேர் நம்புறீங்க? 2 கை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் 2 கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க, சாபத்தின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்ப்ப வேதனை இல்லாமல், பிரசவ வலி இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். எஸ், என் குடும்பம் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுல இருக்க தேவையில்ல, ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைஞ்சதா இருக்க முடியும். come on, இன்னொரு தடவை எல்லாரும் சொல்லுங்க, என் வேலையில நான் நல்ல ஒரு பெருக்கத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறேன். என் கஷ்டத்தினால நான் பிழைக்க போறது இல்ல, ஆசீர்வாதத்தை கொண்டு நான் பிழைக்க போறேன். I don't live by painful labor, I will live by the blessing of the Lord. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Hallelujah, we live by the blessing of the Lord. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுது. இந்த பூமியில் சாபம் இருக்குது, எல்லா விதமான இந்த ஒரு சாபமும் இந்த பூமியில் அடங்கி இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாத்தோட பெரியதுன்றார். பாருங்க, இப்போ உபாகமம் 28 இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறாரு இந்த சாபங்கள்லாம் என்னென்னு சொல்லி. உபாகமம் 28 என்ன இந்த சாபம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 28 பாருங்க, 18ஆம் வசனத்திலிருந்து 63 வசனங்கள் வரைக்கும் சாபங்களுடைய பட்டியல் இருக்குது. From 18th verse to 63. இப்போ எல்லாரும் நல்லா கவனிங்க, 3ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் மட்டும் ஆசீர்வாதங்களை பட்டியல் பண்ணியிருக்கிறார், லிஸ்ட் பண்ணிக்கிறார். ஆனால் 18லேருந்து 63 வரைக்கும் சாபத்தை லிஸ்ட் பண்ணியிருக்கிறாருன்னா என்னவா இருக்கும்? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, சாபத்தை நீ மிஸ் பண்ணிடாத. ஏதாவது சாபம் வந்துச்சுன்னா அந்த சாபத்தை மேற்கொள்ள கத்துக்கன்னு கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த சாபத்தை விட்டுறாத, அந்த சாபத்திலிருந்து நீ மீட்டெடுக்கப்பட்ட. பார், ஆசீர்வாதம் போது கர்த்தர் 15 வசனத்தை கொடுத்துறாரு. ஆனால் சாபம் உடனே பல வசனங்களை அதை கொண்டு வர்றாரு. காரணம் என்ன தெரியுமா? எந்த சாபம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை பார்க்கணும், அதை கண்டறிஞ்சு அதுக்கு எதிர்த்து நிற்கிறோம். என்னன்னு தெரியுமா? கர்த்தர் என்ன சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார், ஆசீர்வாதம் தான் என்னுடைய பங்கு. ஹல்லேலூயா. come on, பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சாபம் உங்க மேலே பலிக்காதுன்னு சொல்லுங்க. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் தான் உங்களுடைய பங்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆசீர்வாதம் உங்களுடைய பங்கு. இன்னைக்கு ஆசீர்வாதத்துடைய இன்னொரு விளக்கத்தை கற்றுக்கலாமா நம்ம? வாங்க, டியூட்ரானமி சாப்டர் 28
ஆசீர்வாதத்துடைய புது விளக்கத்தை நம்ம பார்க்கலாமா? இந்த டெஃபினிஷன் நம்ம படிச்சிடலாம். You know what is the blessing? The blessing is the mega power of God that overpowers every curse in the world. தேவனுடைய ஆசீர்வாதம்ன்றது என்னது? உலகத்தில் இருக்கிற சகல சாபத்தையும் மேற்கொள்ளும் தேவனுடைய மகா பெரிய சக்தி. It's a power of God that overcomes every curse in the world. ஓகே, அதனால தான் இந்த வசனம் இந்த டெஃபினிஷன் நம்ம எல்லாரும் கத்துக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, என் மேல இருக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் சகல சாபத்தையும் மேற்கொள்ளும் தேவனுடைய மகா பெரிய சக்தி. இப்ப கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல இருக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் சகல சாபத்தையும் மேற்கொள்ளும் தேவனுடைய மகா பெரிய சக்தி. The blessing of the Lord that is on me is a mega power of God that overcomes every curse in the world. நான் உங்களை பார்த்து சொல்றேன், யாராவது உங்களை தப்பா பேசுறாங்களா, யாராவது உங்களை சபிக்கிறாங்களா, அதை விட உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. பிரதர், ஜன்மமா இப்படி தான் இருக்கிறோம், அதை விட கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரியது. பிரதர், யாரோ மந்திர கட்டு சூனியம் வச்சுட்டாங்க, அதை விட கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரியது. கம் ஆன். என் குடும்பத்தில் யாருமே முன்னேறினது இல்லை பிரதர், என் குடும்பத்தில் வம்சமா தரித்திரத்தில் தான் இருந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகலத்தையும் மாற்றி போடும். நான் சொல்றேன், நான் உங்க மேல இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஒரு பெரிய வல்லமை, மகா பெரிய வல்லமை. எல்லாம் சொல்லுங்க, மெகா பவர். கம் ஆன், சத்தமா சொல்லுங்க, பெரிய வல்லமை அது. அந்த வல்லமை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் பாரு. இதை நம்ம விசுவாசிக்கிறோம், இதை நம்ம நம்புறோம், இதை நம்ம அறிக்கை செய்கிறோம், இதன்படி நம்ம வாழ கற்றுக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சொல்லும், என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் இதோட பெருசுன்னு சொல்ல கற்றுக்கணும் நம்ம. ஆமென். ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மேதை பாருங்க. அவர் ஒரு வகையில் அவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய அக்ரிகல்ச்சரிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவர். அவருக்கு பிளாக் லியனார்டோன்ற பேர் வச்சிருக்கிறாங்க, ஏன்னா அத்தனை கண்டுபிடிப்புகள் அவருடைய பேரில். ஆனால் இவர் ஒரு பிளாக் அமெரிக்கன். அமெரிக்காவுக்கு கடத்தி வரப்பட்ட அந்த அடிமைகளின் பிள்ளை தான் இவர். இவருடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்ற ஒரு அடிமைகளுக்கு பிறந்த ஒரு பிள்ளை. இவர் பிறக்கும் போது அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டார். இவங்க பிறந்ததே அடிமைத்தனத்துக்குள்ளே தான், அமெரிக்காவில் அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இவர் பிறந்தார். அப்பா இறந்துட்டாரு, பாதுகாக்க யாரும் இல்லை. அவங்க அம்மாவையும் அக்காவையும் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்ற ஒரு குழந்தையா இருக்கும்போது ஒரு கும்பல் இவங்களை கடத்திட்டு போயிருச்சாம் பாரு. அவங்க வீட்டு எஜமான்கள் இருக்கிறாங்களே, இவங்களை அடிமைகளாக வச்சிருக்கிறாங்க, அந்த எஜமானுங்க அவங்க துரத்திட்டு போய் அம்மாவை காப்பாற்ற முடியல, அக்காவையும் காப்பாற்ற முடியல, இந்த கை குழந்தையா இருக்கிற ஜார்ஜை மட்டும் காப்பாற்றி கொண்டு வந்தாங்களாம் பாருங்க. இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் ஏப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அடிமைத்தனம் எல்லாம் ஒழிக்கப்படணும்னு சொல்லி எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்ட பிறகு இந்த ஜார்ஜ் வாஷிங்டனை அந்த குடும்பமே தத்தெடுத்து தான் சொந்த பிள்ளையா வளர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அப்படின்ற பேரை அவர் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை வளர வளர பாருங்க, அந்த காலத்தில் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் ஒரு பெரிய பிரிவினை இருந்துச்சு, ஒரு பெரிய விதமான ஹேட்ரட் இருந்துச்சு பாருங்க. கருப்பர்கள் மத்தியிலும் வெள்ளையர்கள் மத்தியிலும் அமெரிக்காவில் குறிப்பிட்ட வகையில் அவங்கள ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு செப்பரேட் ஸ்கூல் இருக்கும். அவங்க தொடர்றது இவங்க தொடக்கூடாது. அவங்க ஏரியா வேறு, இவங்க ஏரியா வேறு. இவங்க ரொம்ப கீழானவங்க மாதிரி, அவங்க மேலானவங்க மாதிரி. இப்படி தான் ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்துட்டு இருந்துச்சு அந்த காலத்தில். இந்த பிள்ளை வளர்றான் பாருங்க. 15 வயசு இருக்கும்போது இவனை ஸ்கூலில் போய் சேர்த்து விடுறாங்களா. இவனுக்கு எழுத படிக்கலாம் வீட்டில் சொல்லி கொடுத்து இப்போ ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடணுமா இருக்குது. ஆனால் வெள்ளையர்களுடைய ஸ்கூல் எதுவுமே பக்கம் இல்லைன்னு சொல்லி ஒரு கிராமத்தில் போய் ஒரு கொட்டாயில் தங்க வச்சு அங்கேருந்து போய் படிப்பாராம் பாருங்க ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்றவர். படித்து ஒரு மேதையானார். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. அவருடைய காலகட்டத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கையின் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தேவனை நம்ப ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் இந்த வாலிபனாக இருக்கும்போது ஒரு ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே என்னை ஏன் உண்டாக்கி இருக்கிறீங்க? இந்த கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சாராம். நீங்கள் என்ன உண்டாக்குனீங்களே, எதுக்காக உண்டாக்குனீங்க? நிறைய கேள்விகளை கேட்பாராம். ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம் பார், ஆண்டவரே எனக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சுவாக்கில் என்ன பண்ணாராம், இந்த அண்ட சராசரத்துடைய ரகசியங்களெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. டீச் மீ த சீக்ரெட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். அப்போ கர்த்தர் அவரோட பேச சொன்னாரா, இது கொஞ்சம் ரொம்ப பெருசாகுது, நீ எதுக்கும் சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், வேறு ஏதாவது கேளு. அவர் சொல்கிறார், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் லெக்சர் கொடுக்கும்போது அவருடைய ஸ்டோரி அவர் சொல்கிறார். அப்போ ஒரு நாள் அவர் கடவுளை பார்த்து கேட்டாராம், நிறைய கேள்வி கேட்டவர் கேட்டாராம் பார், சரி இதெல்லாம் விடுங்க, எல்லாம் பெருசாகுதுன்னு சொல்லிட்டீங்க நீங்கள், இந்த வேர்க்கடலை கடலைக்காகுதுல்ல, வேர்க்கடலையுடைய ரகசியங்களை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கடவுள் அவருக்கு ஞானத்தை கொடுத்தாராம் பாருங்க. கடலை எடுத்துகிட்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து 300 ப்ராடக்ட்ஸை டிஸ்கவர் பண்ணியிருக்கிறார். 300 ப்ராடக்ட்ஸை இன்வென்ட் பண்ணி
அந்த அந்த ஆராய்ச்சி, அந்த அறிவு மூலமா அக்ரிகல்ச்சர்ல கிராப் ரொட்டேஷன் அவர் தான் கொண்டு வந்தார். சாயில் ஃபர்டிலைசேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணும், இது அத்தனை சிஸ்டமும் அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிகளுக்கு இவர் சொல்லிக் கொடுக்குறவராக இருந்தார். இவர் எந்த அளவுக்கு பிரபலமானவரோ ஆசீர்வாதமானவராக இருந்தார்னா, அமெரிக்கன் சொசைட்டியே ஒரு கருப்பர்களை வெறுக்கிற காலத்தில் அவரை கொண்டாடினாங்க. இதுக்கு காரணம் என்னது சொல்லுங்க? இது காரணம் என்னது? எந்த மாதிரினா எதிர்ப்பு வரலாம், ஆனா நம்ம மேல ஒரு சக்தி, மிகப்பெரிய வல்லமை ஒன்று இருக்குது. அது பேர் என்னது? கமான், விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம். அது எந்த குலம் கோத்திரத்தினால வர்ற ஒரு லிமிடேஷனா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், பிரதர் எங்களுக்கு குறிப்பிட்ட ஜாதி பிரதர், இந்த ஜாதிக்கு எங்களுக்கு எந்தவித ஒரு பெரியவித அங்கீகாரம் இல்லை, நீங்க 1000 சொல்லலாம் பாருங்க. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இருந்துச்சுன்னா அந்த அத்தனை தடைகளை உடைச்சு போட்டு அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற அந்த ஆசீர்வாதம் வல்லமையுடையதா இருக்குது. Come on, don't give excuses. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. பிரதர் உங்களுக்கு தெரியுமா பிரதர் என் ஸ்டோரி, எனக்கு உங்களுடைய ஸ்டோரி என்னன்னு இன்னும் தெரியல, ஆனா உங்க ஸ்டோரி என்னவா மாற முடியும்ன்றதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். எங்க இருந்து வந்தீங்கன்றது உங்க பொறுப்பு இல்லை, எங்க போறீங்கன்றது உங்களுடைய பொறுப்பு. நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுத்தீங்கன்னா என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாவித தடைகளை விட பெருசு, என் பேக்ரவுண்டை விட பெருசு, என் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை விட பெருசு, எங்க அப்பா அம்மாவுடைய ஜாதி குலத்தை விட பெருசு அப்படின்ற ஒரு தைரியமும் ஒரு தெளிவும் ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, கம் ஆன் பிலீவர்ஸ், உலகத்தை கலக்குவோம், நம்ம எழுந்திருப்போம், கண்டுபிடிப்புகளை கர்த்தர் தருவார், பிசினஸ்ங்களை ஆரம்பிப்போம். விசுவாசிக்கிறவங்க ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். கம் ஆன், ஹalleluya. ஆசீர்வாதம் பெருசு. பக்கத்தில் உங்களுடைய ஷோல்டரை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் பெருசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, சும்மா எக்ஸ்கியூஸ் குத்துன்னு இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. சும்மா எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்காதீங்க, ஆசீர்வாதம் பெரியது, அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒத்துக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. கம் ஆன், the blessing is bigger. வாங்க அந்த விளக்கத்தை திரும்பியும் படிக்கலாமா? ஆசீர்வாதம் என்னது? சகல சாபத்தையும் மேற்கொள்ளும் தேவனுடைய மிகப்பெரிய சக்தி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன், எல்லாரும் சொல்லுங்க. சகல சாபத்தையும் மேற்கொள்ளும் தேவனுடைய மிகப்பெரிய சக்தி. தட் இஸ் தி blessing of the Lord. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுதான் நம்ம பார்க்குறோம் பாருங்க, பல பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். வேதத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம இந்த நேரத்தில் யோசிச்சு பார்க்குறோம். யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் வெறுத்து அவனை ஒரு குழியில் போட்டு அப்புறம் அதுலேருந்து தூக்கி அடிமையாக வித்துவிட்டு எகிப்துன்ற ஊரில் போய் இந்த யோசேப்புன்றவரை அடிமையாக வித்துறாங்க. நிர்வாணமாக நிற்க வச்ச அடிமைகளுடைய சந்தையில் அவனை வாங்குறாங்க பாருங்க. போத்திபார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நபர், கவர்மெண்ட் அஃபீஷியல், அவர் வீட்டில் போய் அடிமையாக போய் சேர்த்து விட்றாங்க. நல்லா கவனிங்க. யோசேப்பு சாதாரணமானவன் இல்லை. ஏன்னா யோசேப்பு மேலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது. ஆபிரகாம் யார்? யோசேப்புக்கு கொள்ளு தாத்தா இல்லையா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யோசேப்பு மேலே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்க, அடிமைத்தனம் பெருசா இல்லை ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெருசா? கர்த்தர் அதை காமிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் யோசேப்பை பார்த்து ஐயோ பாவன்னு எழுதுறதே இல்லை. பார்த்துக்கிறீங்களா? அதை யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான், ஐயோ அப்படியே போட்டுக்கிறாரு. ஒன்று ஆண்டவர் என்ன ஐயோ பாவம், இப்போ உயர்த்துறேன் பாரு, அவன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் பயங்கரமானதுன்றாரு. ஆசீர்வாத நிமித்தம் கர்த்தர் உயர்த்துறாரு பாருங்க யோசேப்பை. அடிமைகளாக இருக்கிற அந்த டைமில் அடிமைத்தனத்தில் இருக்கிற அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. அந்த வீட்டில் அவன் மேனேஜராக மாறிடுறான். எப்படி? அந்த சூழ்நிலையை விட அவன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் வல்லமையானது, பெரியது. சரி, இப்போ மேனேஜராக மாறிடுறான். அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த எஜமானுடைய மனைவி, அது இவன் மேலே ஒரு தவறான ஒரு பழியை சுமத்தி, அந்த பொண்ணு பேர் சுமத்தியான்னு கேட்காதீங்க, அது சுமத்துச்சு, அதனால் சுமத்தின்றேன் நான். இவன் என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டான், யாரும் இல்லாத போது ஏன் கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்ற ஒரு கண்டபடி ஒரு குரலில் கத்த, அப்புறம் எல்லாரும் வந்து இவன் பண்ணாத தப்பை இவன் மேலே போட்டு ரேப் கேஸில் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. இதை விட கொடூரமான நிலைமை யாருக்காவது இருக்க முடியுமா? ஆனால் அந்த காலத்து ஜெயில் இன்னும் மோசமாக இருக்குதுன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜெயிலில் இருக்கிறான். ஆனால் கமான், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம மேலே இருக்கிற ஆபிரகாமின் ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் பெரியது. ஜெயிலில் இருக்கிறவன் அங்கே ஜெயிலருக்கு அசிஸ்டண்ட்டாக மாறிடுவானா? எல்லாரும் அவன் பேச்சை கேட்டு நடக்கணுன்ற மாதிரியும் எல்லாரையும் போய் யோசேப்பு கவனிக்கிற மாதிரி இவரே ஜெயிலில் இருக்கிறாரு. ஆனால் இவர் போய் எல்லாரையும் கவனிச்சுக்குது. எப்படி இருக்கிறீங்க அண்ணன், நல்லா இருக்கிறீங்களா அண்ணன், நீங்கள் சாப்பிடலையா, நீங்கள் என்னாச்சு உங்கள் உடம்புக்கு, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லீடராக மாறிட்டாரு. ஏன்னா ஆசீர்வாதம் எல்லாம் சூழ்நிலையை விட பெரியது. நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்கிறேன் நான். எந்த நிலைமையாக இருந்தாலும் அதில் மேலே வர முடியுன்றேன் நான். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பார்வோன் முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கிறா. இப்போ பார்வோன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கனவு வந்துச்சா தம்பி, அதுக்கு அர்த்தம் சொன்னனா? அர்த்தமா? இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். எகிப்துன்றது ஞானிகள் நிறைஞ்ச ஒரு இடம்.
இன்றைக்கி கூட எகிப்துன்றது வானசாஸ்திரம், ஆஸ்ட்ரானமி, அதுக்கெல்லாம் பேர் போன ஒரு இடம் பாருங்க. அந்த காலத்தில் எகிப்து ஜனங்க பலவிதமான சாஸ்திரங்களை கற்றுக்கிட்டு, பலவிதமான விஷயங்களை கற்றுக்கிட்டு பிரமிடுங்களெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஆச்சரியப்படுறாங்க அங்கே போனாலே. நம்ம கூட ஆச்சரியப்படுறோமா இல்லையா? இவ்வளோ பெருசு எப்படி கட்டினாங்க, ரூமுங்க எப்படி, லைட்டிங் எப்படி, காற்று எப்படி வந்துச்சு, தண்ணி எப்படி உள்ளே வரும், எப்படி இதெல்லாம் ஏற்படுத்தினாங்க, உள்ள பங்களா மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்களே அப்படின்றோம் நம்ம. ஆச்சரியம். அத்தனை ஞானிகள் பாருங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க, எப்படி அந்த பிரேதத்தை அழுகி போகாமல் பாதுகாக்கணும்னா உள்ளே இருக்கிற குடல், மூளை, இது எல்லாத்தையும் உறிஞ்சு எடுப்பாங்களாம் பாருங்க. வெளியே கட் பண்ணாமல் உறிஞ்சு எடுப்பாங்களாம். மூக்கு வழியாக பைப்பை விட்டு மூளையை உறிஞ்சு வெளியே எடுத்துருவாங்களாம். ஒருத்தன் செத்துட்டா அந்த உறிஞ்சவனுக்கு என்ன ஞானம் இருந்திருக்கும்? எப்படி உரியும் கேட்ட, இங்கே வச்சு உரியுதா, இங்கே வச்சு உரியுது, நம்மளுக்கு தெரியல. என்ன ஞானம், என்ன மாதிரி ஞானம்னா, எகிப்தில் அவன் உயிரோடு இருக்கும்போது டேடி, ஆனால் மறிச்சிட்ட பிறகு மம்மி. எந்த தேசத்துலையாவது சாத்தியமா இது? இவ்வளோ பெரிய ஞானிகள் மத்தியில் யோசேப்பு அங்கே நிற்கிறான். இப்போ இமேஜின் பண்ணுங்க, பார்க்க எல்லாரும் கவனிங்க. யோசேப்பை கூப்பிட்றாங்க ஜெயிலேருந்து, எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு புது ட்ரெஸ் போட்டு முன்னாடி வர்றான். ராஜா சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஞானிகளால் முடியாதது உன்னால் முடியுமான்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குது பாருங்க. யார் நின்னுங்குது அந்த இடத்துல? பிரமிடை கட்டுற இன்ஜினியரு, ஆர்கிடெக்ட், பேலஸை கட்டின ஆர்கிடெக்ட், வான சாஸ்திரங்களை படித்தவர் அங்கே நின்றுக்கிறாரு. அந்த இடத்துல சுக்ரன், சனி அப்படின்ட்டு அங்கே ஒருத்தர் நின்றுக்கிறாரு, சாட்டன், யுரேனஸ் அப்படின்னு நின்றுக்கிறாரு. அத்தனை ஞானிகள் மத்தியில் யோசேப்பு சொல்கிறாரு, ஐயா நான் கொடுக்க போறதில்ல, கர்த்தர் கொடுக்குவார் பார்வோனுக்கு. அப்படின்னா அர்த்தம், இங்க 1000 ஞானிகள் நிக்கலாம், ஆனா என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் விசேஷித்தது. இந்த ஆசீர்வாதம் என்ன உயர்த்தும். அவர் கொடுத்த பதில் எப்படி இருந்துச்சுன்னா, ராஜா தான் மோதிரத்தை கழட்டி அவன் கையில் போட்டு, கழுத்தில் ஒரு செயினை ஒன்று போட்டு, நீ தாண்டா பிரைம் மினிஸ்டர், இனி உன் வார்த்தை இல்லாமல் எதுவுமே அசையாது அப்படின்ட்டார். என்ன அருமையான விஷயம் பாருங்க. வார்த்தையை நம்பி வாழ்ந்தவனுக்கு அவன் வார்த்தையே வல்லமையானதாக போயிடுச்சு. ஏன்னா இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் பிரதர் ஆபிரகாம் மறிச்சிட்டாரு பிரதர், எப்படி பிரதர் ஆசீர்வாதம் வேலை செய்யுது? இப்போ யோசேப்பு கிடைச்ச ஆசீர்வாதம்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்லையா? இப்போ ஆபிரகாம் உசுரோட இருக்கிறாரா? இல்லை, அவர் செத்துட்டாரு. அவ எப்படி அந்த ஆசீர்வாதம் மட்டும் வேலை செய்யும்? நல்லா கவனி, இதுதான் உடன்படிக்கையின் ரகசியம். 2 பேருக்குள்ள உடன்படிக்கை ஏற்பட்டாச்சுன்னா, உடன்படிக்கையில் இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் மறைச்சு போனாலும் இன்னொருத்தர் அவருடைய பங்கு செஞ்சுட்டே இருப்பாராம். அவர் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருப்பாராம் பாருங்க. அதனால தான் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு. யோனாத்தான் மறிச்சு போயிட்டார் சீக்கிரமா, ஆனால் தாவீது தேடி கண்டுபிடிக்கிறார். யோனாத்தானுடைய மகனான மேவிபோஷத்தை கூப்பிட்டு, டேய் உங்கள் அப்பாவுக்கு எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறா தம்பி, இனி நீ என் கூட தான் இருக்க போகிறேன், நீ வாழ்நாள் முழு நான் உயிரோட இருக்கிற நாள் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஏன்னா உடன்படிக்கையின் ரகசியம் இதுதான். உடன்படிக்கை செய்த ஒருத்தர் உயிரோடு இருந்தாலும் அந்த உடன்படிக்கையை முடிஞ்ச அளவுக்கு அவர் காப்பாற்றுவார். எல்லாரும் என்ன பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாம் மறிச்சிட்டாரு, ஆனால் உடன்படிக்கை பண்ணின தேவன் உயிரோடு இருக்கிறார். யோசேப்பை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் செத்துட்டாருப்பா, ஆனால் ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ண நான் உயிரோடு இருக்கிறேன், நான் நிறைவேற்ற உடன்படிக்கை. Come on. அப்ப அதனால நம்ம இஸ்ரவேல் ஜனத்துல யாரை பார்த்தாலும் கர்த்தர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அவரை? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவன். என்னத்தை ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா? பார், உன்னுடைய முற்பிதாக்களோட உடன்படிக்கை பண்ணவர் நான் தான். முற்பிதாக்கள் மறைச்சு போயிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணின தேவன் நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், நம்மளுக்கு தெரியும். அவர் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோட பண்ண உடன்படிக்கைக்கு மரணமே இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற நாளளவும் உடன்படிக்கை வேலை செஞ்சுட்டே தான் இருக்க போகுது. நம்ம இருக்கிறது அதை விட சிறந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உண்டான உடன்படிக்கை. அதனால நம்ம சந்தோஷமா சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும், கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, அது சகல சாபத்தையும் மேற்கொள்ளும் தேவனுடைய மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்கிறேன். நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் இதை நம்ம பார்க்குறோம். ஆடு மேய்க்கிற ஒரு பிள்ளை, ஆனால் கர்த்தர் யாரு? கர்த்தருடைய உடன்படிக்கை உணர்ந்தவனாக இருந்தான். அதனால தான் கோலியாத்தை பற்றி பேசும்போது சொல்கிறான், விருத்த சேதனை இல்லாதவன் அப்படின்றான். ஏன்னா உடன்படிக்கையை பற்றின விஷயம் அது. He knew the covenant that he was in. இந்த தாவீதுன்ற மெய்ப்பன் ஆடுகள் மேய்ச்சி கொண்டவனா இருந்தவனை கர்த்தர் ராஜாவா மாத்துறார். ராஜாவா மட்டும் மாத்தல, ராஜாதி ராஜாவா மாத்தினார். தாவீது ராஜாவா இருக்கும்போது அவனுடைய தேசத்தின் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தாவீதுக்கு வரி கட்டிட்டு இருந்தாங்க. ஏன்? ராஜாவே இன்னும் நான் உங்களுக்கு அண்டர்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தாவீது ராஜாவா இருக்கும்போது தான் இஸ்ரவேல் நாட்டுடைய பரப்பளவு அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. See, the land area of Israel was the largest one
when David was the king. அவர் தான் ராஜாதி ராஜா. எப்படி இருந்து இந்த மாதிரி உயர்த்தி வச்சார் பாருங்க கர்த்தர். ஆடு மேய்க்கிற பிள்ளையா இருந்தான், ஆனால் கர்த்தர் ராஜாதி ராஜாவா மாற்றினார். ஒரு நாள் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உங்களுக்காக தேவாலயத்தை கட்டுறேன். ஆண்டவர் சொல்கிறார், வானாப்பா, ஏன்னா நீ கையை ஓங்கினாலே நியாய தீர்ப்பு தான். நீ என்ன பண்ண போய் அவ்வளோ பேரை சாவடிக்கிறீ நீ. காரணம் நான் தான் உன்னை அழைச்சேன், அதுக்கு தான் அழைச்சேன் உன்னை. ஆனால் நியாய தீர்ப்பு மனப்பான்மையை வச்சு நீ சபையை கட்ட முடியாது. உன் மகனுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஷ்லோமோ, ஷலோம், ஷலேம் அப்படின்ற வார்த்தை அடங்கினது அவனுடைய பேர். சாலமோனுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், அவன் தான் தேவாலயத்தை கட்டுவான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா இளைப்பாறுதலின் மனப்பான்மையில் தான் தேவாலயத்தையும் தேவனுடைய சபையை நம்ம கட்ட முடியும். சாலமோனை கூப்பிட்டு தாவீது சொல்கிறார், நான் கடவுளுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டலான்னு இருந்தேன், அவர் வானான்ட்டார். ஆனால் பர மகனே, நான் எடுத்து வச்சிருக்கிறேன், பணத்தையும் பொருளையும் எடுத்து வச்சிருக்கிறேன், நீ கட்டுறியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து வழி நடத்துகிறாரு பாருங்க. தாவீது சொல்கிறாரு, நான் எடுத்து வச்சிருக்கிறேன், தங்கமும் வெள்ளியும் நிறையா வைடூரியங்களை எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணுறாரு. எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு கர்த்தர்? அவனு எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா தாவீது தேவாலயத்துக்காக? இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க, $20 பில்லியன் கொடுத்தாராம். 20 பில்லியன். பில்லியன்னாலே எவ்வளோ பெருசு அது, சரியா? $20 பில்லியன். 20 நல்லா கோடிங்க. 1 பில்லியன்னா 100 கோடி, 20 பில்லியன்னா 2000 கோடி. 2000 கோடி ரூபாய் இல்லை, 2000 கோடி US$. ஒரு $85 இன்னைக்கு கணக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்றாங்க, சரியா? அப்போ இமேஜின் பண்ணுங்க எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுத்தாருன்னு. வெறும் கோடிகள் இல்லை, ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுத்தார். எப்படி பிரதர் இது சாத்தியம்? ஆடு மேய்க்கிற பையன் அவங்க அண்ணன் தாவீதை பார்த்து சொல்கிறான், எங்கடா விட்டு வந்த அந்த கொஞ்சம் ஆடுங்களேன்னு கேட்குறான். அப்படின்னா தாவீதுகிட்ட பெரிய மந்தாலாம் இல்லை, ஒரு சில ஆடுகள் தான் இருந்திருக்குது. அவங்க அண்ணன் கேட்குறான், where did you leave those few sheep? அந்த கொஞ்சம் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கோடிக்கணக்காக கொடுக்குறவனா கர்த்தர் மாற்றினார்னா காரணம் என்னது? அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவனை ஜெயிக்க வைக்கும்படி அவன் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செஞ்சிச்சு. தாவீதுக்கு வேலை செஞ்சது உங்களுக்கு வேலை செய்யும் சொல்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் கைவேத்தி சொல்லுங்க, தாவீது மேலே இருந்த ஆசீர்வாதம் சொல்லுங்க என் மேலே இருக்குது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சகலத்தையும் மேற்கொள்ள செய்யும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இதை ஏற்படுத்துறார். The same thing happened to the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்குது பாருங்க. எகிப்துக்கு அவங்க வரும்போது 70 பேர் தான் எகிப்துக்கு அவங்க வரும்போது. ஆனால் இந்த 70 பேர் 30 லட்சம் ஜனங்களாக பெருகிறாங்க. வெறும் 4 சந்ததியில் 400 வருஷத்தில். பாசிபிளா இது? கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுவும் எப்படி? அவங்கள ஒடுக்கி போடுற நேரத்தில் கர்த்தர் பெருக பண்ணுறாரு. இந்த ஒரு ராஜா ஒருத்தன் வந்தான் பாருங்க, ஐயோ இவங்களாம் சரியில்லைப்பா, அந்த இஸ்ரவேல் ஜனங்க இவங்களை எப்படியாவது குறைச்சிடணும் இவங்களன்னு சொல்லி அவங்கள தூக்கி தண்ணியில் போட சொல்கிறதும், ஆண் பிள்ளைகளை கொலை பண்ணுன்னு சொல்கிறதும், அதுவும் இந்த பிரசவம் பார்க்குறாங்க அதில் அந்த ஆண்டிங்க ஆயாங்க அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுது என்னான்ட்டு, போய் ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அப்படியே கொண்டுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்க யாருன்னா கர்த்தரை கனப்படுத்துகிறவங்க. இவங்க பேர் ராஜாட்ட சொல்லிடுது, எல்லாம் ஆவல ராஜா அந்த மாதிரி, ஏன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே அதுங்க குழந்தைங்களை பெற்றுறதுங்க, அந்த பொண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ராங் இவங்க இஸ்ரவேல் ஜனங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் அவங்களை பெருக செய்கிறார். 70லேருந்து ஒரு 500-600னா அது நேச்சுரல், 70லேருந்து 30 லட்சம்னா அது என்னது? நேச்சுரல் இல்லை, அது ஆசீர்வாதம். இவங்க வரும்போது வெள்ளியும் பொண்ணோட தான் வந்தாங்க பாரு. உள்ளே வரும்போதே கர்த்தர் இவங்களை ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வச்சிருந்தார். இவங்க மேலே என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. ஸோ இவங்க வெள்ளியும் பொண்ணோட தான் உள்ளே வர்றாங்க. வரும்போதே எகிப்தியர்கள், இப்போது ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு, ஒரு ஸ்காலர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அவர் சொல்கிறாரு, எகிப்து ஜனங்க அந்த காலத்தில் மரத்தால் செய்யப்பட்ட நாணயங்கள் தான் பயன்படுத்தினாங்களாம். வுடன் காயின்ஸ். என்ன காயின்ஸ் இதெல்லாமே? வுடன் காயின்ஸ். மரத்தால் செய்யப்பட்ட காயினில் தான் இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்க சில்வர் காயின் கோல்டு காயினோட வந்த உடனே அந்த எகிப்தியர் ஜனங்க என்ன பண்ணாங்களாம், வரி வசூலிக்கிறேன்ற அந்த சாக்க சொல்லி அந்த வெள்ளியும் பொண்ணெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். இல்லை எங்கள் பணத்தை வச்சு தான் நீங்கள் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி வெள்ளியும் பொண்ணையும் அவங்க திருடிட்டாங்களாம். எப்படி நடக்குது பாருங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கேரண்டி, அவங்க மேலே ஒரு வல்லமை இருக்குது. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வெள்ளி எடுத்துடலாம், பொண்ணு எடுத்துடலாம், ஆனால் அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை மட்டும் எடுக்க முடியாது. 4 சந்ததி ஆயிடுச்சு. கர்த்தர் மோசையை அனுப்புனாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எப்படி வெளியே கொண்டு வந்தார் தெரியுமா? பாருங்க சங்கீதம் 105:37. எப்படி வெளியே கொண்டு வந்தார் அவங்க பாருங்க, பார்க்கலாம் சீக்கிரம். எப்படி கர்த்தர் அவங்களை வெளியே கொண்டு வந்தார்? சங்கீதம் 105:37 பாருங்க.
அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. வெள்ளியோடும் பொன்னோடும் கர்த்தர் கொண்டு வந்தார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவங்களை தரித்திரமா கொண்டு வரல. கர்த்தர் அவங்களுக்கு வர வேண்டியதை வட்டியும் முதலுமா கொடுத்து செழிப்பாக கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கம் ஆன், எத்தனை பேர் அதை உங்களுக்காக நம்புறீங்க? இந்த இடத்துல உங்ககிட்ட இருந்த 1000 விஷயங்களை ஏமாத்திரலாம், திருடிடலாம், எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் அதை நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்வீங்க. ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ்வீங்க. உயர்ந்த ரகமாக நீங்கள் வாழ முடியும். ஹல்லேலூயா. சகல சாபத்தையும் மேற்கொள்ளும் தேவனுடைய பெரிய சக்தி, மிகப்பெரிய சக்தி தான் இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 2 கை உயர்த்தி கொண்டார கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா அந்த விஷயத்துக்காக? நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க. தாவீதுக்கு நடந்தது எனக்கு நடக்கும்னு சொல்லுங்க. யோசேப்புக்கு நடந்தது எனக்கு நடக்கும்னு சொல்லுங்க. எஸ், இன்னும் சத்தமா ஜெபிக்கலாமா? come on church, we are a praying church. நம்ம ஒரு ஜெபிக்கிற சபை. இன்னும் சத்தமா பாருங்க. come on சகோதரர்கள், குடும்பத்துக்காக ஜெபிங்க. எஸ், மனைவிமார்கள் come on ஜெபிச்சு சொல்லுங்க. ஓ, இந்த ஆசீர்வாதத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்காக நான் நம்புறேன். தாவீதுக்கு நடந்தது எனக்கு நடக்கும், இஸ்ரவேலுக்கு நடந்தது எனக்கு நடக்கும், யோசேப்புக்கு நடந்தது எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் மாபெரும் காரியங்களை எனக்காக செய்வார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தேடி கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவார். நான் வேலையில செழிப்பா இருப்பேன், என் குடும்பத்தில் நல்லா இருப்பேன், சமாதானம் குறைவுபடாது, சந்தோஷம் குறைவுபடாது, பொருளாதாரம் குறைவுபடாது. இயேசுவின் நாமத்தில் என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் சகல சாபத்தையும் மேற்கொள்ளும் தேவனுடைய மிகப்பெரிய சக்தி. ஹல்லேலூயா. எஸ், மனம் திறந்து நல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு நடக்கும்னு சொல்றேன் நான். சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம மேலே இருக்கிற ஆசீர்வாதம் எல்லா சாபத்தோட பெருசுன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை நிமித்தம் அதை நம்ம பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம், நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு அருமையான டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்மளுடைய ஊழியத்திலிருந்து ஆன்லைன் வழியாக ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அருமையான குடும்பம் நம்மளுக்கு அனுப்புன இந்த அருமையான டெஸ்ட் பண்ணி பாருங்க. சித்ரதுர்காலேருந்து மிஸ்டர் ஸ்ரீதர் அவருடைய குடும்பத்திலேருந்து டெஸ்ட் பண்ணி அனுப்புனாங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பாருங்க. அது உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க சொல்கிறாங்க, I would like to tell you that Petra Worship Center has been a huge blessing to our family. Petra Worship Center ஆன்லைன் வழியாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க வேற ஒரு பகுதியில் இருக்காங்க, ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருடைய அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய டீச்சிங்ஸ் எங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்குது. When we came here from Bangalore during COVID lockdown, we got to know about your ministry through a friend. ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் உங்கள் செய்தியை நான் கேட்க ஆரம்பித்தோம். பெட்ரா வர்ஷிப் சென்டரோட நம்ம கனெக்ட் ஆகும்போது நல்லா கவனிங்க, அநேக கஷ்டங்கள், பொருளாதார இக்கட்டான நிலைமை, இது எல்லாவற்றையும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட வகையில் அவங்களுடைய தகப்பனார் ஒரு இருதய நோயாளியாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாராம் பாருங்க. ஏன், அவருடைய உயிருக்கே ஒரு பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, knowing more about the grace revelation, இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் வெளிப்பாடு உங்க செய்திகள் மூலமா கேட்கறதுனால இட் மேட் a huge impact on our lives. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொருளாதார ஆசீர்வாதங்கள், என்னுடைய தகப்பனுடைய இருதயம் சுகமானது, எங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக. இப்ப கர்த்தர் எங்களை ஒரு வீடு கட்டுறதுக்காக ஆயத்தப்படுத்தி அந்த வீடு அவங்க பிரதிஷ்டையும் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. few weeks முன்னாடி நான் போயிருந்தேன் பாருங்க. அந்த வீடு புது வீடை டெடிகேட் பண்ண அந்த அருமையான ஒகேஷனுக்கு இப்போ நான் தான் ப்ரீச் பண்ணேன். அந்த இடத்துல நான் எதை பற்றி ப்ரீச் பண்ணியிருப்பேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம், எப்படி அதை பெற்றுக்கொள்கிறது, எப்படி அதை அனுபவிக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம், வாக்கு தத்தங்களை பிடிச்சிக்கிட்டோம், நாங்கள் நிறைய நன்மைகளை அனுபவிச்சிருக்கிறோம். we have experienced double the glory, unfailing fruitfulness, answered prayer and divine success. இத்தனை வருஷமா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. all glory to our Lord Jesus Christ. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தை, இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை மாற்றுது. இப்போ என்ன பிரதர் செய்கிறது? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு முடிவு கொண்டு வரலாம்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் பாருங்க. எத்தனை பேர் இது வரைக்கும் ஒரு சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டீங்க? மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நம்ம மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், மீட்டு கொண்டார், ரிடீம்டு. அடுத்தது என்ன வருது நம்ம மேலே? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது வரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சது? இப்போ நான் என்ன செய்யணும் பிரதர்? நல்லா கவனிங்க. W.E. வைன் அப்படின்றவர் பைபிளுக்காக ஒரு டிக்ஷனரி எழுதியிருக்கிறார்.
சரியா? ஒரு அகராதி, ஒரு டிக்ஷனரி. அதில் மீட்புக்கான ஒரு அர்த்தத்தை தான் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு விருப்பப்படுறேன். அவர் நம்ம மீட்டு கொண்டாருன்னு தானே பார்க்குறோம். அப்போ அதுக்கான தெளிவான அர்த்தத்தை கற்றுக்கலாம் நம்ம. பாருங்கள், டு ரிடீம். டு ரிடீம் மீன்ஸ் டு பை, டு பர்ச்சேஸ் அண்ட் டு ரிலீஸ் ஆன் ரிசீப்ட் ஆஃப் ransom. ரிடீம். ரிடீம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பாருங்க. டு பை, டு பர்ச்சேஸ் அண்ட் டு ரிலீஸ் ஆன் ரிசீப்ட் ஆஃப் ransom. கட்டின விலையுடைய அந்த ரிசீப்டை வச்சு நம்ம ரிடீம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள் பாருங்க. என்னுடைய திருமணத்தில் ஒரு கிஃப்ட்டை நான் ரிசீவ் பண்ணேன். ஒரு கிஃப்ட் கார்டு நான் ரிசீவ் பண்ணேன். அந்த கிஃப்ட் கார்டு அதில் வந்து ஒரு 5000 rupees எனக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு என்னுடைய மனைவிக்காகவும். ஒரு அருமையான ஒரு கிஃப்ட் பாருங்கள். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, பணத்தை நான் கட்டிட்டேன், இப்போ நீங்கள் எந்த கடையிலனா போய் அதுக்கு வர்த்தான ஒரு பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ பாருங்கள், அவங்க கட்டிட்டாங்க பணத்தை. இப்போ நான் என்ன பண்ணோம்? அதை ரிடீம் பண்ணோம். சொல்லுங்கள் எல்லாருமே, ரிடீம். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, சாபத்திலேருந்து நீ வெளியே வரும்படி, நல்ல வாழ்க்கை வாழும்படி உனக்காக நான் ரத்தத்தை சிந்திட்டேன். கமான், பேமெண்ட் இஸ் டன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இனி நம்ம எதுவுமே கட்ட தேவையில்லை. ஆமென். தசம பாகம்ன்றது நம்ம கொடுக்குற கட்டணம் இல்லை, நன்றி உள்ளத்தோடு நம்ம விதைக்கிற விதை. அதனால தான் அறுவடை எதிர்பார்க்குறோம். கட்டணத்தை கட்டினா நம்ம அறுவடை எதிர்பார்க்க முடியாது. பில்லு பே பண்ணுற இடத்துல நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. தசம பாகம்ன்றது பில் இல்லை, அதனால டல்லாக வச்சுக்காதீங்க முகத்தை. இது ஒரு நன்றி உள்ளத்தோட கட்டாயம் இல்லை, நன்றி உள்ளத்தோட கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கையும் விதையுமா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு எட்வின் பிரதர் டிக்ளேர் பண்ணி நம்மளுக்கு எல்லாம் டிக்ளரேஷனுக்குள்ள வழி நடத்துறாரு. என்னன்னு சொல்லி, நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், கீழாகாமல் மேலா இருப்பேன், கடன் வாங்குறவனா இல்லாம கடன் கொடுக்கிறவனா இருப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இதுதான் நேரம் பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டார், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ரிசிப்டை எடுத்துட்டு போய் நம்மளுக்கு என்ன சொந்தமோ அதை வாங்கிக்கணும். பணத்தை கட்டியாச்சு, எனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை போய் அந்த அந்த ரிடம்ஷன் ரான்சம் அந்த ரிசிப்டை காமிச்சு நான் போய் வாங்கிக்கணும். எது பதில் ரிசிப்ட்? உங்கள் வாயின் வார்த்தையின் அறிக்கை உங்களுடைய ரிசிப்டாக மாறப்போகுது. பாருங்கள், சங்கீதம் 107 அதோடைய 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை படிக்கலாமா? சங்கீதம் 107 அதோடைய 2ஆம் வசனம் அதோடைய 3ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டேன், சகல ஆசீர்வாதமும் உன்னுடையது, சகல நன்மையும் உன்னுடையது. ஆனால் நீ உனக்கு என்ன தேவையோ அதை சொல்லி அறிக்கை செஞ்சு நீ மீட்டெடுக்கப்பட்டவன் சொல்லி சொல்லி நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். Now what do you do? The blessing is yours. The blessing is powerful. But what do? You open up your mouth and say, I am redeemed. I am blessed. This blessing belongs to me in Jesus name. இயேசுவின் நாமத்தில் சுகம் என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது. எல்லாம் சொல்லுங்க, சாபம் என்னுடையது இல்ல, கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார் வியாதியிலிருந்து. கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார்னு கைவர்த்தி சொல்லுங்க. தரித்திரத்திலிருந்து சத்தமா சொல்லுங்க. எதிர்காலத்து பயத்திலிருந்து, குறைபாட்டிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து சத்தமா சொல்லுங்க. டிப்ரெஷன்ல இருந்து, எல்லாவித வியாதிகள்ல இருந்து I am redeemed. பார், இதுதான் நம்ம ரெசிப்ட் கொடுக்குற வழி. இது மூலமாக தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக தான் இதை நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அறிக்கை செய்யுங்க, I am redeemed சொல்லுங்க. கர்த்தரே சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, யார் அது? நம்ம தான், நம்மளை பற்றி தான் பேசுகிறார் அவர். கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க என்ன பண்ணணுமா பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள். யார் அது? நம்ம தான். அவருடைய சபை பல்வேறு இடங்கள்ல இருந்து, பல்வேறு ஜாதி ஜனத்திலிருந்து, பல்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒன்று சேர்த்திருக்கிறார் கர்த்தர். இப்போ என்ன பிரதர் பண்றது? நான் அவரே சொல்றாரு பாருங்க, மீட்கப்பட்டவங்க அப்படி சொல்ல கடவர்கள். என்னவா? மீட்கப்பட்டவர்கள் எப்படி சொல்ல கடவர்கள்? அப்படி அப்படின்னு சொல்லணுமா? எப்படி சொல்ல கடவர்கள்? முதல் வசனம் பாருங்க, 2ஆம் வசனம் பாருங்க. மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். மீட்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? மீட்கப்பட்டதை சொல்லுங்க. இங்கிலீஷ்ல பாருங்க, let the redeemed of the Lord say so. Let the redeemed of the Lord hope so இல்ல. Let the redeemed of the Lord pray so இல்ல. Let the redeemed of the Lord say so. What do you say? So இல்ல. Let the redeemed of the Lord say, I am redeemed. அப்படி சொல்ல கடவர்கள்.
கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க மீட்கப்பட்டேன் என்று சொல்ல கடவர்கள். வியாதியிலிருந்து நான் மீட்கப்பட்டேன். கமான், எத்தனை பிலீவர்ஸ் இருக்கிறீங்க? பலவீனத்திலிருந்து நான் மீட்கப்பட்டேன், தரித்திரத்திலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். யூ ஆர் redeemed. அதை சொல்லுங்க. அதை சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ஏற்கனவே விலை கட்டப்பட்டதுன்னு சொல்லி ஆசீர்வாதத்துடைய ரெசிப்ட் எடுத்துட்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சகல நன்மைகளை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கீப் சேயிங் ஐ அம் redeemed. வியாதியிலேருந்து நான் ரெடீம் ஆயிட்டேன். சாபத்தை பேசாதீங்க. சாபத்தை பார்த்து முறுமுறுத்துட்டே இருக்காதீங்க. சில பேர் எதை பார்த்தாலும் சாபத்தை பேசுறது. எப்படி பதர் உங்கள் கல்யாண வாழ்க்கை? அட போங்க பதர், என்னத்த பதர் பேசுறது நான் அதை பற்றி? அடா அந்த இவ்வளோ கல்யாணம் பண்ணி சே அப்படின்னு இப்போ எடுத்தோன்னு ஒரு சபிக்கிறது. அங்கே என்ன சொல்லணும்? கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். எங்களுக்குள்ள ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு முரண்பாடுகள் இருக்குது, ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. நான் நல்ல கணவராக இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டுக்கிறேன். என் மனைவியை வழி நடத்தின்னு இருக்கிறேன். நல்லா இருக்கிறோம். நான் டினை பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஆசீர்வாதத்தை மறந்துடாதீங்கன்ற. எடுத்த உடனே சபிக்கிறது. உங்கள் பிள்ளைங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க? அட போங்க பதர், என்ன பிள்ளைய பெற்றிருக்கிறாளோ இவ, எடுத்த ஒன்று அப்படியே அவன் மூஞ்சி மகர உங்கள் ஜாட பதர்ன்ற. நான் சேம் உங்களை மாதிரியே அப்படியே எடுத்த உடனே திட்டி தொலைச்சிடக்கூடாது அவங்கள. பிள்ளைகளை ஆசீர்வாதமாக ட்ரீட் பண்ணுங்க. என் பிள்ளை ஒரு சாதனையாளராக இருக்கிறான். என் பிள்ளைக்குள்ள கர்த்தர் ஆற்றலை வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறான்னு தான் தெரியல, அங்கங்கே கிறுக்கின்னு இருக்கிறான் ராஸ்கேல். ஆனால் ஒரு நாள் நல்லா வருவான். ஆசீர்வாதத்தை பாருங்கன்ற. நான் ஆசீர்வாதத்தை பாரு. திருமணத்து மேலே ஆசீர்வாதத்தை பாருங்க. உங்கள் கணவர் மேலே ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஆசீர்வாதத்தை பேசுங்க. அக்கா விளக்கெண்ணெய் இருக்குதா? இப்போ தான்ப்பா கடைக்கு போய்க்கிறாரு. யார்? அவங்க கணவர். இவர் விளக்கெண்ணன்னு கூப்பிட்டுங்கிறார். எப்படி அவர் முன்னேறுவார் சொல்லு பார்க்கலாம். எப்படி முன்னேறது? எப்படி முன்னேறது? மனைவிக்கு ஒரே கோவம் அன்னைக்கு. என்னங்க எதுவும் கேட்க மாட்டிங்களா? அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவன் என்னை திட்டுறாங்க. என்ன பாருங்க, என்ன நாயின்னு திட்டுறான். இவர் ஒரே கோவம் வந்துச்சு. வெளியே போய் ஏன்டா அறிவுக்கு தான் உனக்கு, நாய்க்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியாதாடா ராஸ்கேல் உனக்கு அப்படின்னு. எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றப்ப சாபத்தை பேசுறது வெளியே. ஆசீர்வாதத்தை பேசுங்கன்ற. மனைவியை பார்த்து ஆசீர்வாதத்தை பேசுங்க. பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வாதத்தை பேசுங்க. கடைசி அவங்க மனைவியை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கிறன்னு எப்போ சொன்னீங்க? நீ அழகா இருக்கிற, யூ லுக்கிங் குட், யூ ஆர் பியூட்டிஃபுல், ஐ லவ் யூ எப்போ சொன்னீங்க? சரியா? இப்போ பாரு கணவர்கள், ஐயோ பிரதர் போதும் பிரதர், மெசேஜை முடிங்க பிரதர், ஆசீர்வாதத்தை பேசி நீங்கள் என்ன பிரதர் சண்டே உண்டாக்கிடும். இது நல்ல சான்ஸ் சொல்லி நீங்கள் இப்போ சொல்லிடுங்கன்ற. எத்தனை பேர் உங்கள் மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க? சொல்லிடுங்க தயவுசெய்து. அவங்கள பார்த்து சொல்லிடுங்க. ஐ லவ் யூ பே, யூ வெரி பியூட்டிஃபுல், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் மை வேர்ல்ட். என்னுடைய மனைவி சங்கீதா. சி, கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு வாய் திறந்து நம்ம பேசும்போது அந்த ஆசீர்வாதத்துடைய நெச்சத்தை நம்ம பார்க்குறோம். ஆசீர்வாதத்தை நெச்சத்தை பார்க்குறோம் நம்ம. அப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாபத்தை பார்த்தா சோர்ந்து போயிடாதீங்க. அதை பார்த்து சொல்லுங்க, இந்த சாபத்திலிருந்து கர்த்தரனை மீட்டு கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்குது. பாருங்க, ஒரு உண்மையான நடந்த ஒரு சம்பவம். இதை சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ண போகிற அந்த நேரத்தில் டாக்டர் கென்னத் ஹேகன் அவருடைய ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்ற ஒரு புக்லெட்டில் இந்த ஸ்டோரி எழுதியிருக்கிறார். உண்மையான சம்பவம் பாருங்க. டாக்டர் லில்லியன் பி யோமான்ஸ் அப்படின்றவங்க ஒரு டாக்டர். ஆனால் இவங்க டாக்டர் பிராக்டிஸ் நேரத்தில் ஒரு ட்ரக்குக்கு அடிமையாகி, அந்த போதை பொருளுக்கு அடிமையாகி எலும்பும் தோலும் ஆயிட்டாங்களாம் பாருங்க. ஏன்? அவங்களை பேய் பிசாசுன்னு ஜனங்க திட்டுற அளவுக்கு, கோவப்படுற அளவுக்கு அப்படியே எலும்பும் தோலுமா ஆயிட்டாங்களாம். என்ன சொல்றதா, ஸ்கெலிட்டன் ஆயிட்டாங்களாம் பாரு. அவங்க அவ்வளோ மோசமான நிலையில ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை இயேசு சுகமாக்கினார்னு கேள்விப்பட்டு அது மூலமா இவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களாம் பாருங்க. சுகத்தை பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, இவங்க இப்ப சுகத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க போனாலும் கர்த்தர் சுகமளிக்கிறவர்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களும் உங்களுடைய சகோதரியும் சேர்ந்து ஒரு கட்டடத்தை எடுத்து அதுக்கு ஃபெய்த் ஹோம்னு பேர் வச்சாங்களாம். என்ன இவங்க அசைன்மெண்ட்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டு இருக்கிற வியாதியஸ்தர்கள், மருத்துவத்தால சிகிச்சை கொடுக்க முடியாது அப்படின்னு கைவிடப்பட்ட நோயாளிகள் எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு இவங்க வசனத்தை போதிச்சு சுகத்துக்குள்ள வழி நடத்துவாங்களாம். ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி என்னன்னா, அவங்களுடைய ஹோம்ல அட்மிட் ஆன ஒரு வியாதிப்பட்டவங்க கூட வியாதியால மறிச்சு போல அத்தனை பேரும் சுகமானாங்களாம் பாருங்க. அவங்களுடைய பிராக்டிஸ் என்ன தெரியுமா? அந்த நோயாளிகளை ஒவ்வொரு படுக்கையில் படுக்க வச்சுட்டு தினமும் 2 மணி நேரம் சுகமளிக்கிற வசனங்களை படிச்சுட்டே போவாங்களாம் பாரு, ஹீலிங் ஸ்கிரிப்சர்ஸ். அப்படியே அறிக்கை செஞ்சுட்டே போவாங்களாம். அவங்க எல்லாம் காதுபட அப்படியே படிச்சுட்டே போவாங்களாம். இதில் அந்த நோயாளிகள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அறிக்கை செஞ்சு வெளியே வந்துருவாங்க. 1900s ரொம்ப கொடிய வியாதி வந்து டிபி, டியூபர்குலோசிஸ் வியாதி. இந்த டியூபர்குலோசிஸ் வியாதியில ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட ஒரு சில பேர் அட்மிட் ஆயிருந்தாங்களா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பாருங்க. ஒரு நாள் இவங்க என்ன பண்ணாங்களா, எப்படி கர்த்தர் இந்த சாபத்துல இருந்து மீட்டெடுத்திருக்கிறாருன்னு பிரசங்கம் பண்ணாங்களாம்.
உபாகமம் 28:22 பாருங்க, அதுல டிபி வியாதி மென்ஷன் ஆயிருக்குது. இங்கிலீஷ்ல கன்சம்ஷன் வரும், தமிழ்ல பாருங்க ஈழையினாலும் வரும் இல்லையா. அது டிபி அவங்க எடுத்து காமிச்சாங்களா இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு. பாருங்க, இது நியாயப்பிரமாணத்தின் சாபம். உங்களுக்கு இருக்குது இந்த டிபி வியாதி, இது ஒரு சாபம். இது நான் ஏன் ஷேர் பண்றேன்னா, கலாத்தியர் 3:13 காமிப்பாங்களாம். கலாத்தியர் 3:13 பிரகாரம் இந்த சாபத்திலிருந்து இயேசு நம்மை மீட்டு கொண்டார். டிபி உங்களுடையது இல்லை, அதை ஜெயிச்சு வாங்க மேல அப்படின்ட்டு அறிக்கை செய்ய சொல்லி கொடுப்பாங்களாம். பாருங்க, அந்த பேஷண்ட்டுங்களாம் பாவம், அவங்க ஏற்கனவே மூச்சு வாங்கின்னு இருப்பாங்க, ஆனாலும் இந்த விசுவாசத்தை சொல்லி கொடுத்தாங்களா, நீங்க வாய் தந்து அறிக்கை செய்யுங்க, நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை டிபில இருந்து மீட்டு கொண்டார், இந்த டியூபர்குலோசிஸ்ல இருந்து மீட்டு கொண்டார்னே கன்ஃபஸ் பண்ணுவாங்களாம். ஒரு லேடி இதுல ரொம்ப ராடிக்கலா இருந்துட்டாங்களாம், ரொம்ப பகிரங்கமா ரிசீவ் பண்ணிட்டாங்களாம். இவங்க டீச் பண்ண அடுத்த நாள் அவங்கள போய் சந்திச்சா அவங்க சொன்னாங்களாம், நைட்டெல்லாம் தூங்கலமா, நான் 10 நிமிஷம் கூட சரியா தூங்கல, நான் நைட்டெல்லாம் சொல்லி நின்றேன், டிபியிலிருந்து அவர் என்னை மீட்டு கொண்டார், டிபி வியாதியிலிருந்து அவர் என்னை மீட்டு கொண்டார்னு சொன்னேன். எத்தனை தடவை சொன்னீங்கன்னா? 10,000 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன் நான், ஆனால் ஒன்றும் நடக்கலாமான்னாங்களாம். இவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசிட்டே இருங்க, வார்த்தை சத்தியமானது அப்படின்னு. அடுத்த நைட்டு அதே போல நைட்டெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முழிச்சிருந்து ஆயிரக்கணக்கான தடவை சொன்னாங்களாம், டிபி காயில வியாதியிலிருந்து நான் மீட்டெடுக்கப்பட்டேன், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். 2 நாளுக்கு அப்புறம் போகும்போது அவங்க சொன்னாங்களாம், பாருமா நான் சொல்லி நேருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு இது புரியலமா. அவங்க சொன்னாங்களாம், புரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அறிக்கை செய்யுங்க. 3வது இரவு நைட்டு விழிச்சிருந்து படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த சகோதரி சத்தமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, டிபி வியாதியிலிருந்து அவர் என்னை மீட்டு கொண்டார். I am redeemed from the curse of TB. I am redeemed. அடுத்த நாள் காலையில் லிலியன் பி யோமான்ஸ் அவங்களும் அவங்க சகோதரியும் கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேஷண்ட்டுங்களாம் அட்மிட் ஆகிருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யாரோ ஓடுற சத்தம், ஒரு தனால்னு ஒரு சத்தம், அப்புறம் யாரோ ஓடுற சத்தம். இவங்களுக்கு அடடே என்னடா யாருமே அங்கே எந்திரிச்சு நடக்க மாட்டாங்க, எல்லாம் படுத்து படிக்கிறாங்க, என்ன சத்தம் வருது, யாரோ ஓடுற மாதிரின்னு. கிச்சனை விட்டு வெளியே வரும்போது பார்த்தா அந்த மாடி படியிலிருந்து ஓடி இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்களா அந்த சகோதரி. என்னன்னு, I am redeemed படுத்த படுக்கையா இருக்கிறவங்க ஓடி வர்றாங்களாம் பாரு படிக்கட்டுல இருந்து கீழே. இதுதான் வல்லமை, இது உங்களுக்கு நடக்கும்ன்ற நான் சொல்றேன், redeemed சொல்லுங்க. Let the redeemed of the Lord say so. மீட்டெடுக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்னுடையது, மீட்பு என்னுடையது, தயவு என்னுடையது. அதை சொல்ல தான் விசுவாசம் வேலை செய்யும். அது நிமித்தம் தான் நம்ம அபகரிக்கிறோம். நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டீங்க? ஆசீர்வாதம்ன்றது என்னது? சகல சாபத்தையும் மேற்கொள்ளும் தேவனுடைய மிகப்பெரிய சக்தியா இருக்குது. ஹalleluya. நான் பிலீவ் பண்றேன், நான் டிக்ளேர் பண்றேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை கட்டி போட்டுக்கிற எந்த கட்டா இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாத நிமித்தம் அது உடைக்கப்படுவதாக. தரித்திரத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்ல, வியாதிக்கு உங்க மேல அதிகாரம் இல்ல, தோல்விக்கு உங்க மேல அதிகாரம் இல்ல, கெட்ட பழக்கங்களுக்கு உங்க மேல அதிகாரம் இல்ல, எந்த பலவீனத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்ல, பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்ல, மந்திர சூன்யத்துக்கு அதிகாரம் இல்ல, பயத்துக்கு அதிகாரம் இல்ல, மன அழுத்தத்துக்கு அதிகாரம் இல்ல, சாபத்துக்கு அதிகாரம் இல்ல. ஏன்னா நீங்க மீட்டெடுக்கப்பட்டவங்க. ஆசீர்வாதம் மட்டுமே உங்களுடையது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உலகத்தை உங்களை ஆசீர்வாதமா மாற்றுவார். நல்லா நன்றி செலுத்துங்க, அவர் நல்லவரா இருக்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.